அதுவும் லாபி தான், சேகர் பாபு லாபி. அவர் என்ன சாதனை அரசியலில் பண்ணியிருக்காரு, அவரே ஓப்பனாக பேட்டி கொடுக்குறாரு. கூவத்தூரில் நான் கூட்டி கொடுத்தேன்னு சொல்லியிருக்காரு. தேவர் படத்துக்கு முன்னாடி நான் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான ரூபாய்க்கு சரக்கு அடிப்பேன்றாரு. அவர் சேவை அறிவாலயத்துக்கு பயன்பட போகுதா? நான் பொதுவுடைமை தொழிலுக்காக பேசுவேன், விடுதலை சிறுத்தைகளுக்காக பேசுவேன், வேல்முருகனுக்காக பேசுவேன். இன்னைக்கு என்ன சீட்டு இன்னைக்கு வாங்க முடியாதா? அணி மாற தெரியாதா? நிறம் மாறாத பூவா இருக்கணும். சாமானியர்களுக்காக உருவாக்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம். 100 மலை வச்சிருக்கணும், குவாரி வச்சிருக்கணும். அவன் தான் திமுக மாவட்ட செயலாளர், அவருக்கு தான் சீட்டு. கோடிகள் பேசுது. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் திரு பசும்பொன் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். இப்போ கருணாஸ் அவர்களுக்குலாம் எதுக்கு சார் இப்போ கருணாஸ் திருப்புரம் விவகாரத்தில் அவர் நிலைப்பாடு என்ன? போன தேர்தலில் 2021 தேர்தலில் திமுகவை ஆதரிக்கணும்னு சொல்லி ஆர்எஸ் பாராட்டி ஒரு லெட்டரை கொடுத்துட்டு 2 மணி நேரத்தில் திரும்ப அந்த ஆதரவை வித்ட்ரா பண்ணிட்டு போகிறேன்னு சொன்னால போய் நீ கொடுக்குறீங்க. அதுவும் லாபி தான், சேகர் பாபு லாபி. அவர் என்ன சாதனை அரசியலில் பண்ணியிருக்காரு, அவரே ஓப்பனாக பேட்டி கொடுக்குறாரு. கூவத்தூரில் நான் கூட்டி கொடுத்தேன்னு சொல்லியிருக்காரு. தேவர் படத்துக்கு முன்னாடி நான் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான ரூபாய்க்கு சரக்கு அடிப்பேன்றாரு. அவர் தேவர் பீடி சிகரெட்டு காப்பி கூட குடிக்க மாட்டார். அவர் படத்தை வச்சுக்கிட்டா வெளிநாட்டு சரக்கா ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் குடிப்பேன்னு சொல்கிறார். என்ன சாதனை? கூவத்தூரில் கூட்டி கொடுத்து நீங்களே ஸ்டேட்மெண்ட்டு, அதை நீங்களும் முதலமைச்சர் பார்த்துருப்பீங்க. அவர் சேவை அறிவாலயத்துக்கு பயன்பட போகுதா? நாங்கள் என்ன சேவை? நாங்கள் தளபதி ஸ்டாலினுக்கு நிற்போம், வலதுகரமாக இடதுகரமாக சனாதனத்தை எதிர்ப்பு நிற்போம். ஒன்றிய அரசுடைய வஞ்சக போக்கை கண்டித்து உதயநிதி ஸ்டாலினோட நிற்போம். இவர் எதுக்கு நின்றாலும் ஒரு அரசியல் சாதனை ஒன்று சொல்லுங்கள். கருணாநிதி சாதனையை கூவத்தூரில் நான் தான் எல்லா நடிகைகளையும் வேண்டிய அளவுக்கு பூரா எல்லாம் செஞ்சேன்றாரு. என் வயதுக்கு என் தகுதிக்கு இதெல்லாம் சொல்லக்கூடாது. நான் இல்லை ஒருவேளை அந்த தகுதியை திமுக எதிர்பார்க்குன்னு நினைக்கிறேன் சார். என்னவோ தெரியல. சேவை இவருக்கு தேவையா? எங்க சேவை என்ன? ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பது, சங் பரிவார் கூட்டத்தை எதிர்ப்பது, கலைஞரின் கருத்தை, அண்ணாவின் கருத்தை, பெரியாரின் கருத்தை, ஸ்டாலின் கருத்தை வலுப்படுத்துவது. அதெல்லாம் வேணாம். கருணாசுவான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்போ அவருடைய சேவை உங்களுக்கு தேவை. அவருடைய கூவத்தூர் சேவை இங்கே யாருக்கும் தேவைப்படுதா? அறிவாலயத்துக்கு தேவையா? இது நாங்கள் கேட்கல, மக்கள் கேட்குறாங்க, நாடு கேட்குது. இல்லை அறிவாலயத்தில் ஆர்எஸ்எஸ்காரனே பூந்துட்டா சார். இதெல்லாம் சர்வ சாதாரணம். அது இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் வந்துட்டா எல்லாமே நடக்கும். நாங்கள் வேதனையோட பேசுகிறோம். சீட்டு கிடைக்கணும் பேசுகிறேன். எனக்கு ஒரு ஆளுக்கு மட்டும் சீட்டு கொடுத்துருந்தா கூட நான் பேசுவேன். நான் பொதுவுடைமை தொழிலுக்காக பேசுவேன், விடுதலை சிறுத்தைகளுக்காக பேசுவேன், வேல்முருகனுக்காக பேசுவேன், நீதியின் குரலாக இருப்பேன், சமூக நீதியின் குரலாக இருப்பேன். நான் அமைச்சராகனா அமைதியாக இருந்தால் 3 தடவை அமைச்சராக இருப்பேன். இன்றைக்கி என்ன சீட்டு இன்றைக்கி வாங்க முடியாதா? அணி மாற தெரியாதா? நிறம் மாறாத பூவாக இருக்கணும். திராவிட பூ, சித்தாந்த பூ. இது பெரியார் பட்டறையில் வளர்ந்தவன் பசும்பொன் பாண்டியன். மாண்புமிகு பசும்பொன் பாண்டியனா, மானமிகு பசும்பொன் பாண்டியனா வளர்ந்தான்னு சொன்னால், பசும்பொன் பாண்டியன் மானமிகுவாக பிறந்தான், மானமிகுவாக வளர்ந்தான், மானமிகுவாக மடிந்தான், வீரனாக மடிந்தான். எனக்கு வரலாறு வேணும். மந்திரியா மடிந்த வரலாறு நமக்கு தேவையில்லை. அதனால் நாங்கள் பேசுகிறோம். இந்த தமிழ் மண்ணில் சுயமரியாதையும் தன்மானமும் இனமானமும் காக்கப்படுவதற்காக நான் குரல் கொடுக்குறேன். அதனால் கருணாசு சேவை என்ன சேவை? பொது வாழ்க்கையில் சொல்லுங்கள். நான் 1986 இந்தியாவிலே தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் இந்தியர் போராட்டத்தில் கலைஞரின் அறைகோல் எடுத்து சிறை சென்றவர். 27 முறை 30 முறை வழக்குக்காக சிறை சென்றவர். நான் வழக்கறிஞர். இன்னைக்கு ஏமாலைய திமுக அரசே கவர்னரை பேசுறதுக்கு வழக்கு போட்டிருக்கு. இது மாதிரி ஒன்று சொல்லுங்க பொது வாழ்க்கையில் கருணாஸுக்கு. என்னை விட எந்த வகையில் எல்லா வகையும் தகுதியானவர் கருணாஸ். நத்தம் செல்வகுமார், தேமுதிக எங்களோட சித்தாந்தத்தில் எந்த வகையில் மேம்பட்டவர்கள், எந்த வகையில் நாங்கள் குறைந்தோம். ஆத்திரம் இருக்கு, ஆனால் கோபப்படக்கூடாது. இன்னும் நான் பாதுகாப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருப்பதாக நான் உணர்கிறேன். அதனால தான் நான் திமுக தோக்கக்கூடாதுக்காக தான் 162. அவங்க நினைப்பாங்க கடுகு இதெல்லாம் ஒரு கட்சியா? சாமானியர்களால் உருவாக்கப்பட்டதான் திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணா அவர்களால் நடராஜ முதலியார் காஞ்சிபுரத்தில் அன்றாடம் போய் நெசவு நேச்சிட்டு வந்து அந்த இதில் தான் அண்ணாவை படிக்க வச்சார். சாமானியர்களுக்காக உருவாக்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணா தெருவிளக்கில் படித்தார், WMA. வீட்டில் விளக்கு இல்லை. அதெல்லாம் படிச்சுட்டு நாங்கள் திமுக வந்தோம். பெரியாரை படிச்சுட்டு திமுக வந்தோம். இன்றைக்கி என்னன்னா மாவட்ட செயலாளர் பார்த்தா
100 மலை வச்சிருக்கணும், குவாரி வச்சிருக்கணும். அவன் தான் திமுகவில் மாவட்ட செயலாளர். அவர் தான் சீட்டு. அவருக்கு தான் சீட்டு. கோடிகள் பேசுது. நீங்கள் ஒரே ஒரு செய்தி, இன்றைக்கு திருச்சி ஒன்றுபட்ட மாவட்டம், இன்றைக்கி அரியலூர் மாவட்டம், உடையார்பாளையம் வேலாயுதம் அண்ணா காலத்தில் 1961 திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் திடீர்னு காணவில்லை. என்னான்னு பார்த்தா கொலை பண்ணிட்டாங்களா? வீரியமாக நம்மளை மாதிரி பேசக்கூடிய செயல்படக்கூடிய திமுக தொண்டனை காணவில்லை. பெரியார் அங்கே கூட்டம் பேசி அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான்னு பெரியார் சொல்கிறார். அதுக்கு பின்னாடி வழக்கு பதிவு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டது உண்மை. தேர்தல் வந்துருச்சு, சட்டமன்ற தேர்தல் 62. அண்ணா அவர்களை பொறுத்தளவில் ஜனநாயக முறைப்படி எல்லா வேட்பாளரையும் மாவட்ட செயலாளர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் சொல்கிற அடிப்படையில் தான் பரிந்துரையில் போடுவார். அண்ணா ஒரு வேட்பாளரை கூட அவர் முதலமைச்சராக இருந்து மறையும் வரை ஒரு வேட்பாளரை அவர் தனிப்பட்ட முறையில் தேர்வு செய்ததில்லை. ஆனால் ஒரே ஒரு வேட்பாளர் தேர்வு செய்கிறார். அந்த படுகொலை செய்யப்பட்ட வேலாயுடைய மனைவி ஜெகதம்பாள் வேலாயுதத்தை கூப்பிட்றாரு, தொண்டர்கள்ட்ட பேசுகிறார். அந்த 62 தொண்டர்களே, தோழர்களே, நம்முடைய இயக்கத்தில் இதுவரைக்கும் நான் ஒரு பரிந்துரை கூட ஒரு எம்எல்ஏ நான் கேட்டதில்லை. எப்படிப்பட்ட ஜனநாயக கட்சி பாருங்கள். அவர் போட்ட அந்த விதை தான் இன்னைக்கு இந்த 75 வருஷம் திமுக நிற்குது. இன்னைக்கு பூரா திமுக மாதிரி போனால் இங்கே நிற்காது. யாரோ பெண் நிறுவனம்ன்றான், என்னமோ நிறுவனம் வர்றேன், யாரோ வர்றேன், யாரோ போகிறேன், எவனை காசு கேட்குறேன், எவனை கட்சி நடத்துகிறேன். எப்படி சரியாக இருக்கு? ஆனால் அண்ணா சொன்னார், நான் ஒரே ஒரு பரிந்துரை கேட்குறேன், ஏற்றுக்கொள்வீர்களான்னு. எல்லோரும் அண்ணா அண்ணா உங்களுக்கு இல்லாதான்னு சொல்கிறாங்க. உடையார்பாளையம் வேலாயுதத்துடைய மனைவி நிர்கதியாக இருக்கிறார், படுகொலை செய்யப்பட்ட மனைவி ஜெகதம்பாள் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அந்த அம்மாவுக்கு இருப்பிடம் கூட இல்லை, உடுத்தின உடையோடு இருக்கிறார், வசதி குறைவு. நான் திமுக தொண்டர்களை எண்ணிப்பார்கள் கேட்குறேன். உடனே எல்லோரும் கண்ணீர் வடிக்கிறாங்க. இவருக்கு வசூல் செய்து நீங்கள் இவரை எப்படியாவது எம்எல்ஏ ஆக்குங்கன்னு சொல்கிறார். அவர் எதிர்த்து நிற்கிற யாருன்னு கேட்டால் சாமி கண்ணி படையாச்சி, பெரிய நிலக்கலார் பண்ணையார், தென்னார்காடு ஜில்லா போர்டு தலைவராக இருந்தவர். அவர் எதிர்த்து நிற்கிறார். ஒன்றுமே பண்ண முடியாதுன்றாங்க. அங்கே சவுந்தரராஜன் இன்றைக்கி இருக்கிறார், ஒரு வயதானவர், திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அதிமுகவில் எம்எல்ஏ இருந்தவர் சவுந்தரராஜ் இருக்கார். அவர்கிட்ட அண்ணா நீ எப்படியாவது ஜெயிக்க வச்சுன்னு சொன்னோன்னே எம்ஜிஆர் அவர்களை கூட்டு வந்து நாடகம் நடத்தி அதுக்கு நுழைவு கட்டணம் வசூல் செய்து 5000 ரூபா வசூல் பண்ணி திரும்ப ஒரு 5000 ரூபா வசூல் பண்ணி 10,000 ரூபா அன்றைக்கி எம்எல்ஏ செலவு அந்த அம்மா எம்எல்ஏ ஆனாங்க. அதனால தான் திமுக பாதுகாக்கப்பட்டது, இந்த குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. இன்றைக்கி திமுக எங்கே இருக்குது? குபேரர் கையில் திமுகவா? ஜெகதம்பாள் வேலாயுதத்தை எண்ணி பார்க்குறேன், இன்னைக்கு திமுகவை எண்ணி பார்க்குறேன். அண்ணாவை வியந்து பார்க்குறேன், இன்னைக்கு திமுகவை வருத்தம் அடைகிறேன். ஆனால் திமுக வரணுடைய என்ன அடித்தளம் என் உள்ளம் சொல்லுகிறது. ஆனால் ஆர்எஸ்எஸ் காரன் எப்படி ஆதரிக்க முடியினாங்க? எங்கள் ரத்தமும் எங்கள் இதயமும் எங்கள் நரம்பும் ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பதற்காக பிறந்திருக்கிறோம். இந்த மண்ணில் கால் பதிக்க கூடாது, கலாச்சார சீரழிவு. ஆகவே தளபதி ஸ்டாலின் சிந்திக்க வேண்டும், மறுபரிசீலனை பண்ணு இந்த பேட்டியின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன். தொடர்ச்சியாக சந்திப்போம். மிக நன்றி சார். நன்றி.